Hallelujah. Praise God. கர்த்தர் உம்மை பார்க்கிறோம், என் கண்கள் தூய்மையாக்கும். கர்த்தர் உம்மை பார்க்கிறோம், என் காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கரும், என் காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கரும். உகந்த காணிக்கையா ஒப்புக் கொடுப்பேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. ஸ்தோத்திரமானவரே, அந்த பிதாவே இவைத்தான் நன்றி செலுத்துகிறோம். இவையிலாண்டவரே கொடுக்க போற வார்த்தை அதோடைய ஆசீர்வதிங்க. பேசுவது நானா இல்லாதபடி என்னை மூடி மறைத்து நீர் இடைப்படுகிறாங்க. இதுக்கு என்ன பேச விரும்புகிறீரோ அது அதை இடைப்படுங்க. எனக்கு கேட்க மன்னாவே கண்டிருக்கிறார் மேன்மைப்படுத்துங்க. கிருபையாக காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்லதாகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் புத்தகத்தை எடுத்து வைக்கணும். 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்திலே பிலிப்பியர் நிருபத்தை கல்விதான் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன பேசலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தபோது சில காரியங்கள் ஆண்டவரோடு வார்த்தைகள் மூலமாக இந்த நிருபத்தின் மூலமாக எனக்கு என்னோட பேசினார். இன்னைக்கு அதுதான் உங்களோட இடப்பட போகிறது. உங்களோட பேசப்போது 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகோதரரில் என் அநேகரை கட்டுகளாலே கர்த்தருக்குள் திறன் கொண்டு பயமில்லாமல் சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பி சபைக்காக பேசும்போது அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள் அதிகமா என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையை சொல்லுறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுறதுக்கு அதிகமா என்ன பண்ணிருக்கிறாங்க, துணிந்திருக்கிறார்கள். என் கட்டுகளால் கட்டப்பட்டு. அப்போனா ஆண்டோட வார்த்தைப்படி நான் பேசுறேன், அவங்களோட அவங்க பேசி வார்த்தைகளை சொல்லுறேன், வார்த்தையை சொல்லுறேன், அதெல்லாம் நடக்கிறது. அதன் மூலமாக அந்த அன்பின் கட்டுகளால், கிறிஸ்துவின் அன்பின் கட்டுகளால் கட்டப்பட்டவர்களால் இருக்கிறதுனால இன்னும் கர்த்தருக்குள்ளால் எழுப்பி பிரகாசிக்கிறவர்களா இருக்கிறார்கள். தைரியம் வருகிறது. அந்த தேவனுக்குள்ளால நீங்க கட்டப்பட்டவர்களா இருந்தீர்கள் என்று சொன்னால் தைரியம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். தேவனோட வார்த்தையை பேசுவதற்கு நம்ம கூச்சப்பட மாட்டோம், தயங்க மாட்டோம். ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, அநேகர் என் கட்டுகளால் திறன் கொண்டு பயமில்லாமல் சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். கர்த்தருக்குள், அதான் இன்னைக்கு
இந்த தலைப்பு கர்த்தருக்குள். அப்போ கர்த்தருக்குள் நம்ம தைரியம் கொள்ள வேண்டும். மாத்திரமாக ஒற்றுமை இருக்க வேண்டும். யூனிட்டி இன் கிரைஸ்ட், இன் த லார்ட். இப்போ முதல்ல என்னன்னா சகோதரத்துவம் இருக்கணும். சபையிலே சரி, எல்லா இடத்துலையும் சரி, எங்கெல்லாம் கூடுகிறோமோ அங்க ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒரே மனம், ஒரே சிந்தை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒரே மனம் ஒரே சிந்தை இருக்கிறது, அது வர்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனா அந்த என்ன மெயினா வரணும்னா, ஆண்டவனை நான் ஆராதிக்க வரேன். இங்க வரும்போது வேற்றுமை இருக்க கூடாது. சபைக்குள்ளாலே வரும்போது வேற்றுமை இருக்க கூடாது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாலே சகோதரர் சகோதரியுமா தான் என்ன பண்றோம், இருக்கிறோம். ஏற்ற தாழ்வு இருக்க கூடாது. நீங்க யாரும் நானும் யாரும் அப்படியெல்லாம் இல்லை. இங்க உள்ள வந்துட்டோம்னா, சபைக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா, அந்த வாசப்படி முடித்துட்டோம்னு சொன்னா, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாலே சகோதரும் சகோதரியுமா இருக்கிறோம். உங்களை எப்படி ரட்சித்தாரோ அதே போலதான் அவங்களையும் என்ன பண்ண ரட்சித்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரத்தத்தாலே சம்பாதித்திருக்கிறார். உங்களுக்கு புரியணும். சபை நிறைய பேருக்கு போர் அடிக்கிறது காரணம் என்னன்னா, அதோட உண்மை தன்மையை புரிந்து கொள்ளாதனால வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடிய மாட்டேங்குது. வார்த்தை சொல்லும் போது தூக்கம் வரும். சில பேருக்கு வசனம் சொல்லும் போது, மெசேஜ் கொடுக்கும் போது என்ன பண்ணும், தூக்கம் வரும். காரணம் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லை, அது ஆர்வம் இல்லை, வாஞ்சை இல்லை. ஏதோ பேசுறாரு, ஏதோ செய்யறாரு, பாஸ்டர் ஏதோ பேசுறாரு, வருவோம் போவோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா வார்த்தை உள்ள போகாது, போர் தான் அடிக்கும். வசனம் என்னது, போர் தான் அடிக்கும். எவ்வளவுதான் நான் மெனக்கெட்டாலும் சரி, எவ்வளவுதான் நான் போராடினாலும் சரி, வார்த்தை உள்ளத்துல கிரிய செய்யாது. காரணம் என்ன, ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். உங்க இருதயத்துல என்னென்ன காரியங்கள் ஓடி இருக்குது அவங்க நல்லா தெரியும். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. உங்க வீட்டுல என்ன நடக்குது தெரியாது, உங்க உள்ளத்துல என்ன நடக்குது தெரியாது, உங்க வேலை ஸ்தலத்துல என்ன நடக்குது தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் என்ன பண்றாரு, இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும் போது அவருக்கு உங்கள் உள்ளத்துல ஏற்படுகிற எல்லா காரியமும் அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் படுகிற எல்லா போராட்டங்கள் அவருக்கு நல்லா தெரியும். தியாகங்கள் நல்லா தெரியும். உங்கள் ஆசைகள் நல்லா தெரியும். உங்கள் விண்ணப்பங்கள் நல்லா தெரியும். சில காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு, பொறுமையை கற்றுக் கொடுக்கறதுக்காக ஆண்டு சில நேரத்துல கொஞ்சம் என்ன பண்றாரு, டிலே பண்றாரு. சில காரியத்தை வர்றதுக்கு சில நேரத்துல என்ன பண்ணுவோம், டிலே பண்றது. நன்மையை மாற்றி கொடுக்கறதுக்காக கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். நமக்கு புரியாது. நம்ம குழம்பிட்டு இருப்போம், அங்கே ஏன் இது மாதிரி நடக்குது, ஏன் இது மாதிரி நடக்குது. இந்த விசாக்காக நான் போராடும் போது ஏன் இது மாதிரி எனக்கு விருப்பத்தீங்க, ஏன்பா ஏன் செய்யறது தப்பு இருக்கு. ஏன்னா நம்ம டிலே பண்ணிட்டோம். இங்க அனுப்புறது நம்ம டிலே பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடியே அனுப்பியிருந்தா கூட சீக்கிரம் கிடைச்சிருக்கோம். அங்கிருந்து காசு வந்தாதான் அந்த இது கன்ஃபர்மேஷன் வரணும் முதல்ல. அப்போ வந்தாதான் நம்ம எல்லாம் அனுப்ப முடியும். சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் நான் செய்து விசுவாசமா இருக்கணும். ஆண்டவரே நீங்க செய்வீங்க, நீங்க எனக்கு செய்வீங்க. இன்னும் விசுவாசமா தான் இருக்கிறேன். இன்னும் விசுவாசமா தான் இருக்கிறேன். விசுவாசத்துல என்ன பண்ண எல்லாத்தையும் பேக் பண்ணிடுச்சு. ஒவ்வொரு நாள் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. விசா வரல, எல்லாம் வந்தா உடனே கிளம்பி போற மாதிரி அந்த மாதிரி வயசுல பேக் பண்ணி வச்சு விசுவாசத்துல எது யோசிக்கவே இல்லை, பேக் பண்ணி வச்சாச்சு. நம்ம உள்ளத்துல ஏற்படுகிற எல்லா காரியம் ஆண்டவருக்கு தெரியும்.
சில காரியம் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட குழப்பிட்டு அவிக்க கூடாது. ஆண்டு மேல விசுவாசம் வைராக்கியம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். அல்லேலூயா, இன்னும் அதிகரிக்க வேண்டும். சில காரியம் டிலே ஆகுதா காரணம் இருக்கு. ஆண்டவர் ஏன் டிலே பண்றீங்க ஆண்டவரே, எதுக்கு எந்த சூழ்நிலைக்காக இந்த மாதிரி டிலே ஆகுது, ஏன் இந்த மாதிரி காரியங்கள் எனக்குள்ளார போகுது, எனக்கு விளக்குங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. நீங்க அப்படி கேட்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் கண்டிப்பாக ஆண்டவர் அதுக்குள்ள பதில தருவாரு. உங்கள் உள்ளத்துல ஏற்படுகிற எல்லா காரியம் அவருக்கு நல்லது. உங்க சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா பலவீனத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். மனுஷனால் கூடாது, தேவனால் டாக்டர்ஸால கூடாது, தேவனால் சுகப்படுத்துகிறவர் அவரு, பலப்படுத்துகிறவர் அவரு, நிலை நிறுத்துகிறவர் அவரு, மேன்மைப்படுத்துகிறவர் அவரு, உங்களை உயர்த்துகிறது அவரு. அப்போ யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் நம்பிட்டு இன்னொருத்தர் நம்பாம இருந்தா அது நல்லது இல்லை. ஒரு சபையில வந்துட்டா நீங்க வெளியே நம்புற அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த இதுல வளர்ந்து ஒரு பக்கம். இங்க சபைன்னு வந்துட்டா அதே மனதுடைய ஒரே காரியங்கள் ஒருத்தர் தான். அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். சகோதரத்துவம் என்று சொல்லும் போது அது உற்சாகப்படுத்துகிற மனங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தர் கீழே இருந்தா, ஒருத்தர் வந்து சோகமா இருந்தா, ஒருத்தர் பலவீனமா இருந்தா, அவங்களுடைய காரியங்களை அறிந்து நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க அந்த கேரிங் நேச்சர் என்ன பண்ணணும்? இருக்கணும். கிறிஸ்து உங்களுக்கு செய்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? மற்றவர்களுக்கு செய்யுங்க. நல்ல சமாளிக்கிறது தெரியும். அவங்க அந்த ஆட்களுக்கு யூதர் ஆட்களுக்கு சேர்ந்தவனே அவங்களுக்கு என்ன பண்ணல, ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஒரு மனுஷன் வந்து எஸ்லேமுக்கு எரிக்கோவுக்கு போகும்போது அவனை என்ன கலர்கள் என்ன பண்ணாங்க? அடிச்சு குத்துவை கோயிலுமா போட்டுட்டாங்க. அவனுக்கு எல்லாத்தையும் பிடிக்க எடுத்துட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு ஆசாரியர் வந்தாரு, லேவியன் வந்தாரு, பார்த்துட்டு என்ன பண்ணாரு? போயிட்டே இருக்கிறாங்க, கண்டுக்கவே இல்லை. அகன்று போனான் என்று சொல்லப்பட்டது. ஆனா ஒரு சமாரியன் வந்தான், அவன் நிலைமையை பார்த்தான். அவன் யார் என்று பார்க்கவில்லை, அவனுடைய பேக்ரவுண்ட பார்க்கல. அவன் யூதன் என்று நல்லா தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அந்த மனுஷனை பார்த்தான், அவன் இருக்க நிலைமையை பார்த்தான். தன்னுடைய சேனத்திலே அவனை வைத்து அவன் காயத்தை கட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவன் காயத்தை கட்டி காய்ச்சல் பார்த்து அவன் சேனத்துல வைத்து சத்திரத்துக்கு கொண்டு போய் சத்திரக்காரனை சொல்றான், நான் போயிட்டு ஒரு காரியமா போறேன், நான் போயிட்டு திருப்பி வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் இந்த பணம் பார்க்க வச்சுக்கோங்க, இதோட அதிகமாயிடுச்சுன்னா, அதிகமா செலவாயிடுச்சுன்னா நான் திருப்பி வரும்போது அதையும் நான் என்ன பண்ண திரும்பி தாரேன். அதுதான் உண்மையான சகோதரத்துவம், அதுதான் உண்மையான கிறிஸ்தவம், அதுதான் சபையிலே இருக்கிற ஐக்கியமும் ஒற்றுமை அதன் அடிப்படையில தான் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்துல வளரும், ஐக்கியப்பட வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொன்னா விசுவாசத்துல வளரும். 2ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனத்துல அன்றையும் உங்கள் செய்திகளை அறிந்து தீமோத்தேயுவை அனுப்பலாம் என்று நம்பி இருக்கிறேன். ஏன்னா பிலிப்பு சபையோட நிலைமையை பார்த்து அங்க எல்லாம் கரெக்டா அந்த டெவலப் ஆயிட்டு இருக்கு. பிலிப்பு சபை என்ன பண்ணுது? டெவலப் ஆயிட்டு இருக்குது. சபை வந்து வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கும் போது இங்க என்ன பண்றாங்க? நிலைமையை பார்த்து பவுல் என்ன பண்றாரு? தீமோத்தேய அனுப்பலாம் என்று மைண்ட்ல இருக்கிறாரு. அந்த தொடர் வாசிங்க. அதே நாள் உங்கள் உண்மையா விசாரிக்கிறதுக்கு வெண்மை போல மனதுள்ளவன் என்னிடத்தில் இல்லை.
என்ன போல மனதுடைய யாரு தீமோத்தேயு. அதனாலதான் என்ன பண்றேன், உங்களை விசாரிக்கிறதுக்கு அவரை என்ன பண்றேன், அனுப்புறேன். உங்க நிலைமையை பார்த்து அந்த விசாரிப்பு இருக்கணும், அங்க எல்லாம் இருக்கணும். நிறைய நேரத்துல நிலைமை என்னன்னு தெரியாது, தெரிஞ்சதுனால என்ன பண்றாரு பவுல், பிலிப்பி சபையோட நிலைமையை தெரிஞ்சதுனாலதான் என்ன பண்றாரு, தீமோத்தேயு என்ன பண்றாரு, முன்னாடியே அனுப்புறாரு. இவருக்கு இங்க வேலை இருக்கிற இடத்துல வேலை இருக்கிறாங்க, தீமோத்தேயு என்ன பண்றேன், உங்களுக்கு முன்னாக அனுப்புறேன். இப்போ மற்றவர்கள் எல்லாரும் தேடாமல் மற்றவங்க எல்லாம் பிலிப்பு சபைக்கும் வேற இன்னொருத்தவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற காரியங்களை தேடாமல் தங்களுக்குரியவையிலே தேடுகிறார்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் பார்த்துக்கோங்க. நம்ம அந்த மற்றவர்களை போல இருக்கிறோமா, இந்த பிலிப்பு சபையில இருக்கிறவங்களை போல நம்ம இருக்கிறோமா? நாம் தேவனைக்குள்ளாலே கிறிஸ்துவுக்குள்ளாலே தேடுகிறவர்களா இருக்கிறோமா? நம்ம எதை தேடுகிறோம்? தீமோத்தேயுக்கு யார் சொல்ற சாட்சி சொல்றா? தீமோத்தேயுக்கு யார் சாட்சி சொல்றா? பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு, சாட்சி சொல்றாரு. அவனோட குணத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால தைரியமா நான் அனுப்புறேன். அது முடிச்சிட்ட அப்புறம் நானும் என்ன பண்ண திரும்பி வர ஆகியால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று அறிந்த உடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று. அல்லேலூயா. சொல்ல, நானே சீக்கிரத்துல வரேன். I will come. எனக்கு வேலை இருக்குது, இந்த காரியம் முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன், சீக்கிரமா வரேன். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம சபைகளில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் சரி, ஒருத்தர் சிக்கா இருக்காங்களா, எப்படி இருக்கிறாங்க, ஏன் என்ன சூழ்நிலை என்று தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம் தெரிய மாட்டேங்குது. போன் பண்ணி சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. முந்தி இந்த மாதிரி காலகட்டத்துல போன் இல்லைன்னா என்ன பண்றாங்க, லெட்டர் மூலமா என்ன பண்றாங்க சொல்லிடுறாங்க. அது பவுலோட லெட்டர் தான் படிக்கிறோம் நம்ம. பவுலுக்கு முன்னாடியே மெசேஜ் வந்தனால இவர் என்ன பண்றாரு, லெட்டர் அனுப்புறாரு, கடிதத்தை அனுப்புறாரு. நான் என்ன பண்றேன், தீமோத்தேயுக்கு முன்னாடியே அனுப்புறேன். அவன் என் காரியமாக என்ன பண்ணும், உங்களுக்காக என்ன போல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், செய்வான். உங்களுக்கு விசாரிப்பான், உங்களுக்கு எல்லா காரியம் செய்வான். ஏன்னா ஒரு சபையோட நிலைமை அங்க இருக்கிற போதகருக்கு தெரியப்படுத்துறது நல்லது, அங்க இருக்கிற ஆத்மாக்களுக்கு தெரியப்படுத்துறது நல்லது. என்ன சூழ்நிலை கடைசியா தான் இருக்கலாம், நம்ம சபையில கடைசியா தான் வருமா, லேட்டா தான் வரும். சின்ன சின்ன காரியமா இருக்கட்டும், அது ஒரு சின்ன ஒரு காரியமா, ஒரு ஜாப் பண்றதுக்கு ஒரு போன் பண்ணிட்டு அது பார்த்து என்ன போறேன், இந்த மாதிரி செய்ய, ஒரு வேலை காரியங்களா இருக்கலாம், எந்த காரியங்களா இருக்கலாம், இந்த மாதிரி நடக்கும் போது செய்ய போது, அதுதான் உண்மை, அதுதான் கரெக்ட், அதான் ஒழுங்கு. அது ஒழுங்கை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு போன் பண்றதுனால எதுவும் ஆயிட போறது இல்லை. உங்க சிக்கா இருக்கீங்களா, ஃபீவர், சின்ன ஃபீவரா இருந்தா கூட ஜோம் பண்ணி கஷ்டம் ஜோம் பண்ணுங்க, அதனால எதுவும் ஆயிட போறது இல்லை, எதுவும் குறைஞ்சு போறது இல்லை. உங்களுக்கு போன்ல இருக்க பேலன்ஸ் இல்லையா, பக்கத்துல யாராவது இது பண்ணி போன் பண்ணி பேசலாம். எல்லாருக்கும் போன் இருக்குது, எல்லாருக்கும் எப்படி எல்லாம் இருக்குது. தேவையில்லாதுக்கெல்லாம் டேட்டா பேக்கெல்லாம் வச்சு என்னமோ பண்றாங்க. வாட்ஸ்அப், ட்விட்டர் போன் வச்சு, ட்விட்டர் கூட கிடையாது, எக்ஸ்டன் ஆயிடுச்சு, என்னென்னமோ பண்றாங்க. தேவையுள்ள காரியங்களுக்கு அந்த போனை யூஸ் பண்றது இல்லை. தேவைப்பட அதுக்குதான் மெயினா போன் இருக்குது, மற்றவங்க கான்டாக்ட் பண்றது. அதுக்கு யூஸ் பண்றதே கிடையாது இந்த போனை. மிச்சம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது, அதை தவிர்த்து மிச்சம் எல்லாத்துக்கும் என்ன பண்றது, யூஸ் பண்றது. அதனாலதான் விளங்காம போகுது. புரியுதா சொல்ல வருது? நீங்க எதுவா இருந்தாலும் தெரியப்படுத்துறது நல்லது. கடைசி நேரத்துல எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம்தான் எனக்கு தெரிய வருது. சூழ்நிலை மோசமா இருக்குதா, யார்கிட்டயாவது பேசணும், கண்டிப்பா பண்ணலாம்.
கொட்டுறதா கொட்டுங்க, எல்லாத்தையும் கொட்டுங்க, ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. அதுக்காக தானே இருக்கிறோம். உள்ளத்துல இருக்க காரியங்கள்லாம் கொட்டுனாதான் பாரம் இறக்கும். ஏன்னா நான் கிட்ட இருந்தேன்னா எனக்கு எங்க வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்ட்டுருவேன். ஜோம் பண்ணுங்க அதுக்காக. எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும். நல்லா இருக்குல்ல கிடைக்கும். எல்லாம் ஒரே இடத்துல, வீடு, சர்ச்சு, அப்படிதான் கேட்டுருக்கு. நான் வீடு, சர்ச்சு, ஹோமு, பழைய மாதிரி விளையாட்டு இருந்த மாதிரி. அந்த இந்த கேப் இருக்கிறதுனால பிரச்சனை. கிட்டத்தட்ட அங்கிருந்து வர்றதுக்கு 45 நிமிஷம் ஆகுது. டிராபிக் இருந்தா அது இன்னும் அதிகம். டிராபிக் இருந்தா இன்னும் அதிகமாகும். இதுல டிஸ்டன்ஸ்னால விசாரிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா விசாரிக்க முடியல. ஏன்னா என்ன நடந்தே தெரிய மாட்டேங்குது. என்ன சூழ்நிலை தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு பக்கத்துல அக்கம் மட்டும் பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க, யார் வர்றன்னு பாருங்க, போய் பாருங்க. அவங்க உள்ள நீங்க பக்கத்துல இருக்கீங்க, போய் பாருங்க, வீட்டை போய் பாருங்க, அவங்க எந்த சூழ்நிலையும் பாருங்க. அப்பதான் தெரியும். அது நல்லது. அந்த மாதிரி காரியம் செய்யறது இருந்து நல்லது. அதான் ஐக்கியப்படுகிறது. அந்த 29 வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரத்துல அந்த ஐக்கியப்படுறதை குறித்து இன்னும் அதிகமா பேசப்படுது. 2:29 தானே? பிலிப்பியர் 2:29. படிக்கிறாங்க. மிகுந்த சந்தோஷத்தோடு இப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க, கனமா ஏற்றுங்கள். இப்போ ஏற்றுக்கொள்றது தன்மை இருக்க வேண்டும். ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னா, ஒரு சபையை ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னா ஒருத்தரை ஏற்றுக்கொண்டாதான் ஐக்கியப்பட முடியும். விரோதியா பார்த்தா ஐக்கியப்பட முடியாது. கர்த்தருக்குள்ளாலே ஐக்கியப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ளாலே ஐக்கியப்பட வேண்டும். ஒரு சபையில ஐக்கியம் உருவாக வேண்டும் என்று சொன்னா, சபை வளர வேண்டும் என்று சொன்னா, மனுஷனை மதித்து ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இருந்தால் மாத்திரம் அது நடக்கும். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அது அப்பாற்பட்டது. அது அவங்கள பாதிக்கல, அது உங்களை எதுவுமே பண்றது இல்லை. அவனுக்கு கேட்ட பலனை அவன் அடைவான். ஆனாலும் கிறிஸ்துவை போல நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னா, அவன் பாதியை நேசித்தார். நீ பாதிகளை வெறுத்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துவை போல இல்ல. அவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான் தெரியுமா? அவன் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணிருக்கான் தெரியுமா? என்னெல்லாம் செஞ்சிருக்கான் தெரியுமா? அவன் சின்ன செஞ்சுட்டு போட்டோம். உங்களை என்ன பாதிச்சுதா? அவன் கிரியை கேட்ட பலன் அவன் என்ன பண்ணுவான்? அடைவான். நன்மை செய்தால் நன்மை வரும். எதை விதைக்கிறீங்களோ அதுதான் என்ன பண்ணுவீங்க, அறுப்பீங்க. நன்மை தீங்கை அனுபவிக்கணும் இருக்குது இன்னொரு பகுதியில். ஏன் சொல்றேன்னா, யார் உங்களுக்கு தீங்கு செஞ்சா தீமை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. உங்களுக்கு செஞ்சாலே தீமைக்கு தீமை என்ன பண்ணுவாங்க, தீமைக்கு நன்மையா செஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு திராணி இருந்தா நன்மை செய்கிறவர்கள் நன்மை செய்து செய்யாமல் இராதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை இருந்தால்தான் சபை வளரும். ஐக்கியப்பட்ட மாத்திர சபை வளரும், மேன்மைப்படும். பிலிப்பியர் 4:4 சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள்ளாக சந்தோஷம். ஐக்கியப்பட்டதா சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வரும். சபைக்குள்ளாலே உண்மையான சகோதரத்துவம் இருந்ததுன்னா, சபைக்குள்ளால உண்மையான அன்பு இருந்ததுன்னா, சகோதர ஸ்நேகம் இருந்ததுன்னா, ஐக்கியம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தோஷம் வரும். நீங்கள் சந்தோஷப்படுவீங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பீங்க. வேற்றுமை இருக்காது, வேற மாதிரி பார்க்க மாட்டீங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சா அவனை கடிந்து கொள்ளாமல்
கடிந்து கொள்ளணும். ஆனா எதுக்கு சொல்றேன்னா, ஏன்னா அவனை ஹார்ஷா ட்ரீட் பண்ணாம, அவனை நிறுத்தி விடாமல் அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டும். கடிந்து கொண்டு புத்தி சொல்றது நல்லது. அவன் மாறுகிறதுக்கு ஏதுவான காரியங்களை அவனுக்கு சொல்லணும். அவனும் மாற வேண்டும், அவனும் ஆண்டோட அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம், அது உண்மையான வளர்ச்சி, அது உண்மையான காரியங்கள். அப்போ சந்தோஷம் இருக்கும் போது அந்த ஒழுங்கு இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும். சபையில ஸ்டெபிலிட்டி, ஒழுங்கு இருக்கும். சபை ஒரு திடனாய் இருக்கும். எதுவும் அசைக்க முடியாது சபையை. ஹலோ, புரிந்ததா நான் சொல்ல வருது? நீங்க சபையில ஒரு ஒற்றுமை இருந்ததுன்னா, விசுவாசத்துல நீங்க வளர்ந்தீங்கன்னா, ஐக்கியத்துல நீங்க இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னா சந்தோஷம் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ஒழுக்கம் இருக்கும். சபையில ஒழுங்கா எல்லா காரியமும் நடக்கும். அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும். நீங்கள் திடனா இருப்பீங்க, யாரும் உங்களை அசைக்க முடியாது. கிறிஸ்துவை அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அல்லோ, சத்துருவான எவ்வளவு போராடினாலும் அது செயல் இழந்துதான் என்ன பண்ணும், போகும். புரிதா சொல்றது? கர்த்தருக்குள் நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். நிலை கொலையாத நிலை, நிலை கொலையாத நிலை. நிறைய நேரத்துல சந்தேகங்கள் வரும்போது உங்களை என்ன பண்ண, அப்படியே தாமராக வைக்கும், தடுமாற வைக்கும். தடுமாற்றம் வரும்போது கீழே சீக்கிரமா விழுவோம். வாழ்க்கையில தடுமாற்றம் வரும்போது சீக்கிரமா கீழே விழுவோம். ஏன்னா ஸ்ட்ராங்கா இல்ல. ஒரு காரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா, அது ஒழுக்கத்தன்மை இருந்ததுன்னா, திடகாத்திரமா நீங்க நின்னீங்கன்னா, ஒரு நிலையா இருந்தீங்கன்னா, சீக்கிரமா யாரும் அசைக்க உங்களை முடியாது. எங்கேயும் நீங்க நகராம நிப்பீங்க, நிலையா நிப்பீங்க. ஹல்லேலூயா. நிலை கொள்ளைகிற தன்மைகள் எதுவுமே இருக்காது உங்க வாழ்க்கையில. மேன்மைப்படுவீங்க, உயர்வீங்க, பாதுகாப்பா இருப்பீங்க. ஆண்டு காலத்துல எப்பொழுதும் பாதுகாப்பா இருப்பீங்க. ஒரு சபை அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். இந்த காரியங்கள்லாம் ஒழுங்கா நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இன்னும் சபை வளரும். நான் இங்க சொல்லிட்டு இது இன்னைக்கு நேரத்து நான் சொல்றது கிடையாது. கடந்த 8 வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த குறிப்பிட்ட பிடிச்சி 8 வருஷம் ஆகுது. இந்த ஆகஸ்ட் வந்தா 8 வருஷம் முடியுது. அப்பத்துல சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நான் நிறுத்த மாட்டேன், சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா என்னோட கடமை அது. கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடமை. கேட்டு அதுபடி நீங்க நடந்தீங்கன்னா மாற்றம் வரும். இப்போ அந்த ஸ்டெபிலிட்டி வரும்போது ஒரே மனதோட என்ன பண்ண செயல்பட முடியும். இப்பொழுதும் அது ஒரு மனம் வருகிறது. எங்கே ஒரு மனம் இருக்குதோ அங்கே விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனம் இருக்கும்போது விடுதலை இருக்குது. ஒரே மனதுடன் இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம் இன்னும் வளரும், இன்னும் பெருகும், இன்னும் உயரும். ஒரே சிந்தை உள்ளவர்களா இருக்க வேண்டும். 2ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:2. ஒரே சிந்தையா இருக்க சொல்லுங்க. அன்றையோ ஒரே சிந்தையா இருக்க, ஒரே சிந்தையா இருக்க வேண்டும். உங்களுக்கு கீழே உங்களுக்கு கூட இருக்கிறவங்களோட நீங்க என்ன பண்ணணும், ஒரே சிந்தை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா
நீங்க அவங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். உங்கள் காரியங்கள் ஒவ்வொரு இதுல இருக்கும். ஆனாலும் அது சபைக்குள்ளாலே கொண்டு வரும்போது நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் தீர்மானங்கள் சபையில் இருக்கும்போது ஒரே மனமுடையவர்களா எடுக்க வேண்டும். அப்பொழுது காரியங்கள் வாய்க்கப்படும். அல்லேலூயா. காரியம் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனம் இருக்க வேண்டும். பிரிவினைகள் இருந்ததுன்னா சபை உடையும். சபை உடையும். நம் சபை நிலைமையை நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியுது, கண் முன்னாடிதான் தெரியுது. சபைக்கு வர முடிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னு தெரிய பாருங்க. நான் 3/4 மணி நேரம் தூரத்துல இருந்து வரோம். 10-15 நிமிஷம் தான் இங்க. 10 நிமிஷம் கூட இல்லை. 10 நிமிஷம் கூட கிடையாது. வரணும்னு நினைச்சா எங்க இருந்தாலும் வரலாம். சபைக்கு வரணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா, எங்க வார்த்தை கேட்கணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, வாழ்க்கை மாறணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, எந்த இடத்துல வேணாலும் வரலாம். நான் தேவனை ஆராதிக்கணும், நான் தேவனை தொழுது கொள்ளணும், எனக்கு வாழ்க்கையில நன்மை வரணும்னா நான் அந்த ஆண்டை தேடிதான் ஆகணும். என் வாழ்க்கை உயரம் என்று சொன்னா ஆண்டை பிடிச்சுதான் ஆகணும். ஆண்டவரை குறை சொல்ல முடியாது. அப்புறம் கடைசியில ஏதாச்சும் அப்புறம் ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கோம். அவர்கிட்ட இருக்கிறது நன்மை தான் வருதுங்க. நன்மையான காரியங்கள் தான் ஆண்டுக்கு வருது. தீமையான காரியங்கள் அவர் தீமை செய்கிறவர் அல்ல. நம்மள மாதிரி தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் அவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்க காரியங்களை எல்லாம் அறிந்தவர் அவர். அப்போ எல்லாத்தையும் அறிந்ததுனால அவர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை, அன்றாட காரியங்களை என்ன பண்ண செய்து கொண்டுதான் இருக்கிறார். செய்யாமல் இருக்கிறது இல்லை. ஆனா நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கையும் மகிமையும் துதியும் நீங்க கொடுத்துதான் ஆகணும். கொடுக்க வேண்டிய கணக்கை கொடுக்க வேண்டும். சபைக்கு வரணும்னு சொன்னா அதுக்கு சோர்வா இருக்கு, பலவீனமா இருக்குது, முடிய மாட்டேங்குது, தூக்கம் வருது. அதான் வாரம் முழுச வேலை பார்க்கிறோம், வேலை முழுச எல்லா காரியம் செய்யணும். அது ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஆண்டு சமுத்திர வந்து போட்டு ஆண்டு விண்ணப்பிக்க முடியல, நன்றி செலுத்த முடியல. உங்க ஜீவனை பாதுகாக்கிறாரு, உங்க உயிரை வந்து பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேர் எவ்வளவு பேர் செத்துட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ ஆத்மா அழிஞ்சு போயிட்டு இருக்குது. உங்க ஆத்மா பாதுகாக்கப்படுகிறது. எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நீங்க இடத்தை பார்க்கறது அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை பார்த்து வரணும். எங்கேயும் ஆராதிக்க முடியும், எங்கேயும் தொழுது கொள்ள முடியும். இது கூட இல்லாம நம்ம ஆராதித்தோம். மழை பெஞ்சிட்டு இருக்கோம், உட்காந்து குடிச்சிக்கிட்டு குத்திக்கிட்டு தண்ணியை குத்திக்கிட்டு வளைத்து ஞாபகம் இருக்குதா இல்லையா? அப்படி ஆராதிச்சோம். எல்லாம் ஏசி போடல, கார்பெட் போட்டுட்டு எல்லா ஏசிலையும் உட்காந்து ஆராதிச்சோம். எந்த சூழல ஆராதிச்சோம். அதே வாஞ்சை ஏன் இங்க வர மாட்டேங்குதுன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு கூரை இருக்குது, ஆண்டவர் கூரையை கொடுத்துருக்கிறாரு, ஆராதிக்கு ஒரு இடத்துக்கு கொடுத்துருக்காரு. சின்னதா இருக்கிறதுனால வரலையா, ஏன்னா நிம்மதி இருக்காது. அது புரியல. அவங்க உள்ளத்துல என்னதான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல, என்ன காரணமும் தெரியல. நடக்கிறாங்க, ஆட்டோ கிடைக்கிறாங்க. பார்த்தீங்களா, வரலாம், நடந்து கூட வரலாம், வரலாம். உள்ள தெருவில் பூந்து வரலாம், வரலாம். நல்ல கவுண்டர் கொடுக்குறது வேற எதுவும் தேவையில்லை. சாட்சி ஜீவிங்க, வேற எதுவும் இல்லைங்க. சாட்சி ஜீவி வாழணும்னா இது அடிப்படையில தான் நமக்கு வேற எதுவும் இல்லை. அந்த ஒழுக்கம், ஒழுக்கத்திலே வாழ்றது, ஆண்டுக்குள்ளாலே பயபக்தியோடு வாழ்றது, சந்தோஷத்தோடு வாழ்றது, எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறது. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
கடைசி என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் அதனாலே கர்த்தருக்குள் கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு இப்படி செய்ய சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. அப்பா சமயம் பார்த்து காரியத்தை இது பண்றதில்ல, எப்பொழுதும் தேட வேண்டும், எப்பொழுதும் நாடி ஓட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். புரியுதா நான் சொல்ல வருது? எப்பொழுதும் அந்த ஐக்கியப்படுறது அவசியம். எப்பொழுதும் அந்த ஆண்டுக்குள்ளார பலப்படுகிறது அவசியம். ஆண்டு உறவுக்குள்ளார நீங்க இருக்குதுன்னா எப்பொழுதும் பண்ணணும். அதனால பிலிப்பு சபையில அவங்க எப்பெல்லாம் கூடுறாங்களோ, எப்பெல்லாம் இது பண்றாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஐக்கியப்படுறாங்க, கூடுறாங்க. அதை குறித்து என்ன பண்றாங்க, சந்தோஷப்படுறாரு. அவங்க என்ன பண்றாரு, சந்தோஷப்படுற. நீங்க கூடுறீங்க, ஐக்கியப்படுறீங்க, விசாரிக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் நீங்க பாத்துக்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 11ஆம் வசனத்தை வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. நான் என்னோட குறைச்சல்னால சொல்றது இல்ல. ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஹலோ பா, நான் எந்த நிலையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். நான் இந்த சூழ்நிலையினால நான் இது பண்றேன், தெரிவிக்கிறேன், இந்த சூழ்நிலையினால நான் ஆராதிக்கிறேன், இதனால நான் ஆராதிக்க முடியாது அப்படிலாம் இல்ல. எந்த சூழ்நிலையில் நான் இருக்க கற்றுக்கொள்கிறேம்மா. எப்பொழுது நான் அவரை துதிக்கிறதுக்கு என்னால முடியும். எனக்கு இது கிடைக்கல, இது கூட இல்லைன்னா கூட நான் ஆர்டரை துதிப்பேங்க. நான் வருவேன், எந்த இடத்துல கூப்பிட்டாலும் நான் வருவேன், எந்த இடத்துல நான் துதிப்பேன். என்ன தேவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆராதிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த நிலையில இருந்தா என்ன விற்காதவர் அவர், என்னை நேசித்தவர் அவர். நான் பாவியா இருந்த போது என்னை தூக்கி எடுத்தவர் அவர். ஒன்றுமில்லாத இருந்த போது எனக்கு உயர்வை கொடுத்தவர் அவர். இப்ப அவரை நான் விட்டு, அவர் தந்தை விட்டு நான் எப்படி போவேன்? சூழ்நிலை மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆராதிக்காம இருக்க முடியுமா? ஜெபம் பண்ணாம இருக்க முடியுமா? வேத வாசிக்காம இருக்க முடியுமா? அவர் விசுவாசிக்காம போக முடியுமா? எங்க நான் போவேன்? நன்மையான காரியம் அவர்கிட்ட தான் வருங்க. அவர் விசாரிக்காம இருக்கிறது இல்ல. நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம கேட்கறதுக்கு மனம் இல்லைங்க, அதனால அவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறோம். அவர் வார்த்தை நமக்குள்ள போக மாட்டேங்குது. அவர் நம்மோட பேசிட்டு தான் இருக்கிறாரு, உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாரு, இது செய்யாத சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் என்ன பண்றோம், நம்ம செய்யறோம். எவ்வளவுதான் செய்ய சொன்னாலும் அதுதான் என்ன பண்ண நம்ம செய்யணும். அதனால என்ன பண்றாங்க, அவர் சத்தம் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம், உள்ள போக மாட்டேங்குது. வாசிக்கிட்டே இருக்கோம். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் சொல்ல வருது. எந்த வாழ்ந்திருக்கவும் தெரியும், ஆழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த சூழலிலும் மனரம்யமா இருக்கும் தெரியும், குறைவாக இருக்க தெரியும், பட்டினியா இருக்க தெரியும், எல்லாம் இருக்க தெரியும். அதை நான் கற்றுக்கொண்டேன். நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் புரியல. இப்போ இந்த வருஷம் மாத்திரம் நம்ம நல்லா சொல்லுவோம். ஆனா இதோட பின்னடைவு இதுதான். பின்ன பாதிக்கிறதே கிடையாது நம்ம ஆட்கள் தான். எதுக்கு இது சொல்றாரு, ஏன் இது சொல்றாரு, பவுல் எதுக்கு இந்த வசனம் எதுக்கு வருதுன்னு நம்ம இந்த பின்னாடி பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல. காரணம் இதுதான். எந்த சூழ்நிலையும் நான் வாழ, நான் ஆண்டவரை துதிக்க எனக்கு தெரியும். என் தேவனை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவரை என்ன நேசிக்கிறாரு. அல்லேலூயா. சரி வாசிக்குமா? முழுசா வாசிங்க. தகவல் வாசிங்க. ஆகிலும் நலமா மேலும்
ஆ. நான் மக்கெதோனியாவில் இருந்து ஆ. புறப்பட்ட புறப்பட்ட போது போது கொடுத்த காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு படாமல் உடன்படாமல் இருக்கிறார்கள். ஆ. வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று ஆ. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேற யாரும் உதவி இல்லாமா பிலிப்பு சபை தானே பண்ணுது எனக்கு உதவிச்சுன்னு சொல்லாருங்க. புரியுதா? உதவுற சபையா நம்ம இருக்கணும். விசாரிக்க ஊழியக்காரர்களை விசாரிக்கிற உதவுற சபையா நம்ம மாறணும். எப்படி நம்ம அது நம்ம சபையை நமக்கு உதவுறதுக்கே நம்மளால முடிய மாட்டேங்குது. இந்தி கொடுத்த சபை இது. நிறைய ஊழியக்காரர்களுக்கு பசியாவது ஊழியக்காரர்களுக்கு சாப்பாடு போட்ட சபை இது. கையில பணம் இல்லாம வருவாங்க. அடுத்த நேரம் என்ன பண்ண தெரியாது. எங்க அப்பா என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவங்க எப்பவும் அரிசி மூட்டை இருக்கும். ஒரு பாக்கெட் அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுவாங்க? இப்ப ஏன்னா ஹோம்ல இருக்க காரியங்கள் ஹோம்ல எல்லாம் கொடுப்போம். அது கடமை, செய்ய வேண்டிய கடமை. கொடுக்கிற சபை இது. திருப்பி அது மாதிரி மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஆசை, எனக்கு நிறைய செய்யணும், நிறைய கொடுக்கணும்னு ஆசை. எனக்கு இந்த ஜிபிஎஸ் செஞ்சு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அது எனக்கு பத்தல. எனக்கு இன்னும் நான் இன்னும் செஞ்சு இருப்பேன் ஆண்டவரை. இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. எனக்கு பிள்ளைகளுக்கு மாத்திரம் செய்யக்கூடாது. நம்ம இருக்க இடத்துக்கு என்ன பண்ணணும்? செய்யணும், மாற்றத்தை உருவாக்கணும். அப்படிதான் சபை. அதுதான் சபை. சபை மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இங்க இருக்க கம்யூனிட்டிக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இது சின்ன சின்ன எப்போ அதுதான் நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நம்ம மேல வந்து தப்பு என்ன தெரியுமா? இப்ப எல்லாம் இது வருதோ ப்ரோக்ராம் வருதோ அப்பா மாத்திரம் இல்லை. அதனாலதான் பிரச்சனை வருது. அதனால நம்ம சரியான ஒரு இதுல இல்லை. எப்பொழுதும் ஐக்கியப்படணும். அதே ஐக்கியப்படுறது அப்ப மாத்திரம் வீபஸ் அந்த இது கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அந்த டைம்ல மாத்திரம் ஐக்கியப்படுறது இல்ல. ஆண்டி விழா மாத்திரம் பயங்கரமா பண்றது இல்ல. இல்ல, ஒரு நாள் ஐக்கியப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒரு நாள் ஐக்கியப்படும் போது அவ்வளவு நல்லா பண்ண முடியுதுன்னா ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட்டோம்னா எவ்வளவு பண்ண முடியும்? சபை எவ்வளவு வளரும்? ஆத்துமாக்களுக்கு எவ்வளவு செய்யணும்? நம்ம நன்மை செய்யறவங்களாவே ஆண்டவருக்கு இருந்தார். அதே போலதான் நம்ம செய்யணும். நன்மை செய்யறதுக்கு நம்ம யோசிக்க கூடாது. செய்ய முடிஞ்ச செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளவு ஃபுட் கொடுக்கலாம், எவ்வளவு காரியங்கள் செய்யலாம், இருந்தா செய்ய முடியும். ஆர்வம் இருந்தா செய்யணும். எனக்கு ஆசை இருக்குது, செய்யணும்னு ஆசை இருக்குது, கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. அதே மனம் இருக்க வேண்டும். நான் சொல்றேன், மனம் அது ஒரு மனம் இருக்கணும். வாசிக்கிறது என் குறைச்சலை நீக்கும்படி உபகாரத்தை நான் நாடாமல் நாடுகிறேன். என்ன எனக்கு கிடைத்தது? பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் சுகந்த வாசனையும் நான் திருப்தி அடைகிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா கொடுக்கதான் நிறைவாகும். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னா, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில வாக்குத்தத்தமாய் மாற வேண்டும் என்று சொன்னா, நீங்க அதுக்கு முன்பாக என்ன செய்கிறீர்கள்? பிலிப்பு சபை ஆசீர்வாதமா மாறுறது காரணம் கொடுத்து இருந்ததை என்ன பண்ணாங்க? கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க உள்ள இருந்து என்ன பண்ணாங்க? கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, கனப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஊழியக்காரர்கள் கனப்படுத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணாங்க? கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் போயிட்டு இருந்தது. அப்பொழுது என்ன பண்ணாங்க? நிறைவு வந்துட்டே இருக்குது. உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவினாலே மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவால் தேவனாருக்கு என்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொடுக்க பழகுங்க. இன்னும் கொடுங்க, இன்னும் கொடுங்க. கொடுக்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது. தேவன் மகிமை, தேவனாம மகிமை கேட்டு மாத்திரம் கொடுங்க. தற்பெருமைக்கு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு வரும் நினைச்சு கொடுக்க கூடாது.
இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன். எவ்வளவு செஞ்சாலும் ஆண்டு மகிமைக்கு நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். தேவன் மகிமைப்படணும், அவர் நாம மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் என்னை உயர்த்தணும்னா நான் அவருக்கு உள்ள காரியங்களை நான் உண்மையா காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளாய், கர்த்தருக்குள்ளாய். அல்லேலூயா. செய்யறதெல்லாம் யாருக்குள்ளாலே? கர்த்தருக்குள்ளாலே. அவருக்குள்ளாலே செய்யணும். எனக்காக நான் செய்யக்கூடாது. கர்த்தருக்குள்ளாலே என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். செய்யும்போது எல்லாம் நன்மையாக. அல்லேலூயா. தேவையில் நான் விசுவாசிக்கிறேன். கண்ணுடைய நாம் செழிப்போம். ஸ்தோத்திரிக்கிற மாணவராக இருக்கிறார். எங்களை செலுத்துகிறோம். தேவையில்லாதவே சபை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பீராக. எனவே நீராகவே உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாகவே, அதுவே மகிமையை நிறைவாக்குகிற தேவன். எங்களுக்குள்ளாலே ஒரு மனப்பாட்டி நாளை கட்டிடுங்க. உமக்குள்ளாலே நாங்கள் வளரும், உமக்குள்ளாலே நாங்கள் பெருக்கும். சுவை பாராட்டுங்க. சபை மக்கள் ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க, வெள்ளப்படுத்துங்க. அதாவது இந்த காலங்களிலே நீராகவே கூட எழுதாண்டவே எவ்வளோ பயங்கரமான வேலாண்டவே, தாங்கியாத வேலாண்டவே, எல்லா சூழ்நிலையை மாற்றி போடுங்க. அந்த சூழ்நிலையை மாற்றி போடுங்க. எங்களுக்கு வரவே பார்த்துக் கொள்ளுங்க. அதை வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்க, மேன்மைப்படுத்துங்க. திருவிழாவை காத்துக் கொள்ளுங்க. அந்த ஒவ்வொரு ஆசிரியர்களே மேன்மேலும் வர கிடைக்கிறது வர தடைப்பட்ட ஒவ்வொரு நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஈராண்டவே அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறாங்க, வெள்ளப்படுத்துகிறாங்க. எந்த சூழலை காரணமாக எங்களுக்கு தெரியாது. ஈராண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க, மேன்மைப்படுத்துகிறாங்க, பாதுகாத்துக் கொள்கிறாங்க. அதோட பராமரித்துக் கொள்கிறாங்க, திருவிழாவை காத்துக் கொள்கிறாங்க. அதோடைய சூழலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, மேன்மைப்படுத்துங்க. நாம் பிரிவோம். நான் பிரியாதை செய்து இருக்கிறார்கள். பிரியாதை காத்துக்கொள்ளுங்க. இது கடமை எல்லாருமே செலுத்துகிறோம். இப்பராக இயேசு நாம் கேள்வி நல்லதாவே. ஆமே ஆமே. இன்னொரு சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே.